அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் 2026-2027 ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டிற்கான MBA மற்றும் MCA மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2026-2027 கல்வியாண்டிற்கான அரசு MBA மற்றும் MCA மாணவர் சேர்க்கைக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டிற்கான MBA மற்றும் MCA அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnmbamca.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு MBA MCA ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன் போர்ட்டல். இந்த இணையதளத்தில் தான் MBA மற்றும் MCA அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தகவல்களுமே இந்த இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் form for admission to MBA MCA degree courses 2026-27. Application are invited from eligible degree holder for admission to MBA MCA degree courses offered in government aided engineering and arts and science colleges, University Department of Anna University, Regional Centers, Annamalai University and others, and also for the seat surrendered by the self-financing engineering colleges and arts and science colleges under the purview of Directorate of Technical Education, Chennai, and Directorate of Collegiate Education, Chennai, including stand-alone institution for the academic year 2026-27. நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கட் ஆஃப் லிங்க் கொடுத்திருக்காங்க. அதாவது முந்தைய ஆண்டுகளில் உள்ள கட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு இயரா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். அட்மிஷன் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த அட்மிஷன் ஃபேஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு MBA MCA அட்மிஷன் 2026 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், கன்வர்சேஷன் கவுன்சிலிங் ஃபார் MCA அண்ட் MBA, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் MCA அண்ட் MBA, இந்த மாதிரி ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இருக்கு. தமிழ்நாடு MBA MCA அட்மிஷன் 2026 ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். The application registration process will commence after MBA MCA notification by Directorate of Technical Education. The applicant are required to register and upload necessary certificate by paying the registration fee through the Tamil Nadu MBA MCA web portal www.tnmbamca.com. Online from anywhere. Registration fee details கொடுத்திருக்காங்க. OC, BC, BCM, MBC and DNC கேட்டகரிக்கு விண்ணப்ப கட்டணம் ₹700. SC, SCA, ST கேட்டகரி விண்ணப்ப கட்டணம் ₹400. All the applicants will be assigned a random number for their breaker. Verification details கொடுத்திருக்காங்க. The uploaded certificate will be verified online by MBA MCA Admission Authority. Rank list for all the eligible applicants will be published through the TNMBA MCA web portal. 5 days time will be given for redressing the grievance in the rank list. For grievance redressal, applicant can contact office of the secretary, TNMBA MCA admission, Government College of Technology, Coimbatore. இந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் MCA கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 11 பக்கங்களை கொண்டது. இதுல MCA அட்மிஷன் குறித்த அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. Directorate of Technical Education, Directorate of Collegiate Education, admission to MCA degree program 2026-27. Information and instruction to candidate. Allocation of seats engineering and arts and science colleges, seat government engineering colleges, seats in government aided engineering colleges, seats in Anna University Department, Regional Centers and Annamalai University, seat surrendered by self-financing engineering colleges and stand-alone institutions. அந்த மாதிரி கல்லூரி விவரங்கள் எல்லாமே இருக்கு. MCA program duration பாத்தீங்கன்னா 2 academic years comprising of 4 semesters அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Eligibility rules கொடுக்கப்பட்டுள்ளது. The eligibility for admission to first year MCA degree program is given below. Candidates satisfying the eligibility condition given below as on last date of submission of online application are eligible to apply. No chance to claim made in application will be permitted after the last date for submission of online application. Only Indian nationals are eligible to apply. Nativity details எல்லாமே கொடுத்திருக்காங்க. The Tamil Nadu candidate who have studied and passed out the Tamil Nadu as noted below are eligible to apply. They need not proceed the nativity certificate for verification. Pattern of study, education details இருக்கு. 10ஆம் வகுப்பு முடித்து +2 முடித்து 3 ஆண்டு டிகிரி முடித்தவர்கள் 11ஆம் வகுப்பு முதல் தமிழ்நாட்டில்
கண்டிப்பாக கல்வி பயின்றிருக்க வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. பாஸ் இன் பிசிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிஇ, சிஎஸ்சி, பிடெக் ஐடி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி or passed in any graduation degree BE, BTech, BSc, BCom, BA, Bachelor of Vocational ஆகிய கோர்ஸ்கள் முடித்தவர்கள் MCA அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் டீடைல்ஸ் இருக்கு. அப்புறமா OC கேட்டகரி 50%, தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட் பிலாங் டு BCM, BC, MBC, TNC, SC, SCA, ST கேட்டகரி 40% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்புறம் அனைத்து தகவல்களுமே கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவா இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், ஏஜ் லிமிட் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன வாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் ஜெனரல் கேட்டகரி OC, BC, BCM, MBC and DNC 800 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். SC, SCA, ST கேட்டகரி பிலாங் டு தமிழ்நாடு 400 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அதன் பிறகு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் MBA-க்கு கொடுத்திருக்காங்க. தனித்தனியா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் டு MBA டிகிரி ப்ரோக்ராம் 2026-2027 இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட். டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் MBA 2 academic years comprising of 4 semesters அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி ரூல்ஸ். The eligibility for admission to first year MBA degree program is given below. Candidate satisfying the eligibility condition given below as on last date of submission of online application are eligible to apply. No chance in claim made in application will be permitted after the last date for submission of online application. Only Indian nationals are eligible to apply. Nativity details எல்லாமே கொடுத்திருக்காங்க. Pattern of study details எல்லாமே இருக்கு. Qualifying examination and eligibility MBA-வுக்கான கல்வி தகுதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. A pass in a recognized bachelor degree of minimum 3 years duration and obtain at least 50% marks. 45% marks in case of candidate belong to reserved category BC, BCM, MBC and DNC, SC, SCA. Qualifying examination pattern எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. Minimum marks in the qualifying examination OC category 50%, BC, BCM, MBC, DNC, SC, ST category 45% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் போதுமானது. அப்புறமா computation of minimum eligibility marks in qualifying examination, entrance examination, age limit போன்ற விவரங்கள் எல்லாம் இருக்கு. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் காம்படிஷன் 31%, பேக்வர்டு கிளாஸ் 26.5%, பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் 3.5%, மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் அண்ட் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி 20%, ஷெட்யூல்டு காஸ்ட் 15%, ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 1%. இந்த மாதிரி அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்கன்னா the merit list shall be prepared on the base of the marks scored in the TARCET 2026 entrance examination. If there is a tie while preparing the merit list, the candidate will be ranked as per following inter-C merit rules. அந்த மாதிரி டீடைல் எல்லாமே இருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்க கூடியவர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்லி தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. அப்லோடிங் காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிபிகேட் த்ரூ ஆன்லைன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன சான்றிதழ்கள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது டிப்ளமோ சர்டிபிகேட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட், இயர் ஆஃப் குவாலிஃபையிங் டிகிரி எக்ஸாமினேஷன், ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், டான்செட் 2026 MBA மார்க் ஷீட், டான்செட் 2026 MBA கால் டிக்கெட், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் ஆகிய ஆவணங்கள் தேவை. MBA-க்கான விண்ணப்ப கட்டணம் OC, BC, BCM, MBC, DNC கேட்டகரி 800 ரூபாய், SC, SCA, ST கேட்டகரி விண்ணப்ப கட்டணம் 400 ரூபாய். இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளலாம். தனித்தனியாக MC அட்மிஷனுக்காகவும் MBA அட்மிஷனுக்காகவும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அப்புறமா அனெக்சர் கம்யூனிட்டி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அனெக்சர் 1 லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் டீடைலா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முக்கியமா டென்டேட்டிவ் ஷெட்யூல்டு கொடுத்திருக்காங்க. அதாவது முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை TN MBA MCA அட்மிஷன் 2026-2027 டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் ஈவென்ட்ஸ், இஷ்யூ ஆஃப் நோட்டிபிகேஷன் 4/6/2026, கமென்ஸ்மென்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் சர்டிபிகேட் அப்லோடிங் 4/6/2026, லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் சர்டிபிகேட் அப்லோடிங் 30/6/2026, பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் MCA அண்ட் MBA 15/7/2026, கிரீவன்ஸ் ரிட்சல் 16/7/2026 முதல் 20/7/2026 வரை, கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி டிஃபரன்ட்லி ஏபிள்ட் இன் பர்சன் மோட் அட் GCT கோயம்புத்தூர், MCA MBA 23/7/2026, கமென்ஸ்மென்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆன்லைன் MCA, பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 25/7/2026 to 27/7/2026, பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 28/7/2026, கன்ஃபர்மேஷன் ஆஃப்
டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2026, பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 30/7/2026. அப்புறமா கவுன்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆன்லைன் MBA பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 30/7/2026 முதல் 2/8/2026 வரை. பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 3/8/2026, கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 4/8/2026, பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 5/8/2026, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் MCA 6/8/2026, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் MBA 7/8/2026, டான்செட் மார்க் 100 to 50, 8/8/2026, டான்செட் மார்க் பிலோ 50, SCA to SC கன்வர்ஷன் கவுன்சிலிங் 10/8/2026, எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் 10/8/2026. இந்த மாதிரி MBA மற்றும் MCA அட்மிஷனுக்கான டென்டேட்டிவ் டேட் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆங்கிலம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா புரிந்து கொள்ளலாம். கீழே டிஃபரண்ட்லி ஏபிள்டு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டவங்க தேவைப்பட்ட சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு MBA MCA சேர்க்கை 2026க்கு பதிவு செய்யும் முறை. தமிழ்நாடு MBA MCA சேர்க்கை 2026 முழுமையாக இணையவழி விண்ணப்ப பதிவாகவும் மற்றும் இணையவழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமைந்துள்ளது. விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான கட்டணத்தை செலுத்துதல், சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல், சான்றிதழ்கள் சரிபார்த்தல், விருப்பமான கல்லூரி தேர்வு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீட்டை ஏற்றல் அல்லது நிராகரித்தல், இறுதி இடஒதுக்கீட்டு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்தும் இணையவழியாகவே நடத்தப்படும். விண்ணப்பதாரர் www.tnmbamca.com என்ற இணையதளத்திற்கு சென்று தனது விண்ணப்பத்தை பதிவிட வேண்டும். இங்கு கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் அளிப்பதுடன் பதிவு கட்டணத்தையும் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின் அனைத்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் கல்லூரி விருப்பப்பட்டியல் இணையதளம் வழியாக புறப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் கல்லூரி விருப்பப்பட்டியலை பதிவிடலாம். விண்ணப்பதாரரின் தரவரிசை அடிப்படையிலும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளின் வரிசை அடிப்படையிலும் ஒதுக்கீடு அளிக்கப்படும். இவ்வாறு அளிக்கப்படும் ஒதுக்கீட்டை விண்ணப்பதாரர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தங்களது இறுதி ஒதுக்கீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முழுமையான இணையவழி கலந்தாய்வு பின்வரும் படிநிலைகளில் அடுத்தடுத்த கட்டங்களாக நடத்தப்படும். விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துதல், ஸ்கேன் காப்பி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல், சம வாய்ப்பு எண் உருவாக்குதல் அதாவது ரேண்டம் நம்பர் உருவாக்குதல், சான்றிதழ்களை சரிபார்த்தல், MBA MCA சேர்க்கை அதிகாரிகளால் தரவரிசை வெளியிடுதல், சேர்க்கைக்கான முன்மனம் செலுத்துதல், விருப்பமான கல்லூரிகளின் பட்டியலை பதிவு செய்தல், குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு வெளியிடுதல், விண்ணப்பதாரர் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல், கல்லூரி இறுதி ஒதுக்கீடு செய்தல், ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேருதல். இந்த படிநிலைகளை கொண்டதாகும் இந்த மாணவர் சேர்க்கையானது. விண்ணப்பதாரர் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செயல்பட வேண்டும். விண்ணப்பதாரர் வெவ்வேறு படிநிலைகளில் செய்ய வேண்டியவை, அதற்கான வழிகாட்டுதல், அதற்கான கடைசி நாட்கள் மற்றும் அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்திலேயே வெளியிடப்படும். இணையவழி விண்ணப்பித்தல் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துதல், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், பதிவு கட்டணத்தை எவ்வாறு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் பின்வரும் ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓவர்வியூ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபில் ஸ்கூல் காலேஜ் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், UG டிகிரி இன்ஃபர்மேஷன், ப்ரிவியூ டீடைல்ஸ், பேமெண்ட் டீடைல்ஸ், டவுன்லோட் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. Please fill all details entered here cannot be modified later. Hence, request you to take extra care while filling it. All futures communication will be shared to provided email address and mobile number. So please make sure you are provide valid one. You can register only once for given TANSET number. If you are planning to apply to both MBA and MCA course, please select both from course selection. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க நோட். தெளிவா வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஆரம்பிக்க வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஃபர்ஸ்ட்ல நேம் கேட்டிருக்காங்க as per TANSET மார்க் ஷீட். அப்புறமா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். ஏன்னா கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு தான் தொடர்பு கொள்வார்கள். அப்புறமா கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, TANSET 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அப்புறமா லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டும். 6 கேரக்டர்ல ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண வேண்டும். பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணக்கூடிய முறை இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அப்புறமா செலக்ட் த கோர்ஸ் கேட்டிருக்காங்க. MBA MCA போத், உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. போத்னா இரண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்.
அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இந்த மாதிரி இமெயில் ஐடி அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு இமெயில் வழியாகவும் சென்ட் பண்ணுவாங்க. டீடைல்ஸ் எல்லாமே அந்த இமெயிலே கொடுத்திருப்பாங்க. அப்புறமா லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல நேம் கொடுத்திருக்காங்க, கோர்ஸ் நேம், அப்ளிகேஷன் நம்பர், ட்ரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இங்க இருக்கு. அடுத்ததாக பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், நேம் ஆஃப் த பேரண்ட், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ரிலிஜன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். எல்லாமே தெளிவா பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நேட்டிவிட்டி செலக்ட் பண்ண வேண்டும். தமிழ்நாடு அதர்ஸ் கேட்டிருக்காங்க, உங்க நேட்டிவிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆர் யூ அப்ளைங் அண்டர் டிஃபரண்ட்லி ஏபிள்டு கோட்டா, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் அதற்கான விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். சிறப்பு ஒதுக்கீட்டிற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள். அப்புறமா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, டிகிரி, இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த காலேஜ், காலேஜ் அட்ரஸ், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, டிசிப்ளின் ஆஃப் த குவாலிஃபையிங் டிகிரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து டீடைல் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. செமஸ்டர் வைஸா யூஜி மார்க் டீடைல்ஸ் எல்லாமே இங்க என்டர் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க்ஸ் அளவு, மந்த், இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க், அப்டெண்ட் மார்க், அப்படியே ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மார்க் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். ப்ரிவியூ பண்ணி கண்டினியூ டு பே பண்ணீங்கன்னா பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. விண்ணப்ப கட்டணம் கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் கேட்டகரி 800 ரூபாய், எஸ்சி எஸ்டி கேட்டகரி 400 ரூபாய். விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வழியா உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி விண்ணப்ப கட்டணம் சக்சஸ்ஃபுல்லா பே பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் திரையில் தோன்றும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக தேவைப்படும். அதன் பிறகு நீங்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது தகுதியான அனைத்து சான்றிதழ்களுமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி சர்டிபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், டான்செட் 2026 மார்க் ஷீட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், ஒவ்வொரு செமஸ்டருக்குமான மார்க் ஷீட் எல்லாமே இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆகவே தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தை நீங்கள் செயல்படுகின்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் MBA மற்றும் MCA அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.